எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கா, சளி தொல்லை இருக்கா, நீங்கள் டாக்டர்கிட்ட போகணுன்னு நினைக்கிறீங்களா? வேணாங்க. இந்த நண்டு வச்சு சூப்பரான ஒரு மிளகு கிரேவி செஞ்சிங்கன்னா எல்லா விதமான கோல்டும் பறந்து போயிடுங்க. அதுவும் இந்த நண்டு எப்படி க்ளீன் பண்ணணுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எல்லாமே நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக பட்டை, 4-5 லவங்கம் அதுவும் வறுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 4 வரமிளகா போட்டுக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வறுத்துட்டு கருக விடாமல் வறுத்தி எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். அது கூடயே சேர்த்து 1 ஸ்பூன் நம்ம கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொரப்பாக அரைச்சிட்டு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 வெங்காயம், 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி வச்ச நண்டை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு கொஞ்சமாக, நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் காரத்துக்காக போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு இந்த நேரத்தில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மூடி சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து நம்மளுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கமன்னு நம்ம வறுத்தெடுத்த மசாலா எல்லாமே அதோடைய வாசனையே நம்மளுக்கு வீடு ஃபுல்லாக மூக்கு தொலைக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வந்துடுச்சுன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நண்டும் நல்லா வெந்திருக்கும். பசங்களுக்கு எல்லாமே நீங்கள் பூ போல் பிச்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு ரசம் வச்சோ இல்லை இதே மசாலாவை நல்ல சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டாலோ வந்திருக்கிற எல்லா சளியும் பறந்து போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.